பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது நாட்டில் இந்திய குடிமகன் மட்டும்தான் நமக்கு வாக்களித்து நம்ம பிரதமர், துணை பிரதமர் இந்த மாதிரி எல்லாருமே வாக்களித்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய இன்டென்சிவ் ரிவிஷன் இது பல காலமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ தேர்தல் துறை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு திட்டமிடல் முறையான திட்டமிடல், அரசாங்கத்துறை திட்டமிடல், தேர்தல் துறையோட திட்டமிடல் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அடுத்தது இங்கே உள்ள அதிகாரிகள் எப்படி வேலை செய்யறாங்கன்னா, அதாவது பிஎல்ஓ பிஎல்ஏ அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே கலந்து நல்லா வேலை செஞ்சு ஒரு பெரிய லெவலில் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நீக்கப்பட வேண்டியது இருந்துச்சு, டெத்து இருந்துச்சு. அதுக்காக தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் டெத்தை நீக்க முடியல. அதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் இருந்துச்சு, ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு அதிகாரம் இல்லாமல் இருந்துச்சு. அதை இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு பவர் கொடுத்துருக்கு. அதனால அவங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர் பவர் கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா டெத்தை நீக்கலாம், ஷிஃப்டடு, டூவல் என்ட்ரி இங்கே தமிழ்நாட்டிலே வச்சிருப்பாங்க, இங்கேயும் வச்சிருப்பாங்க. இது அத்தனையும் இன்னைக்கு கலைஞ்சிட்டு ஒரு தூய்மையான சரியான இப்போ காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அனைவரும் வாக்களிப்பார்கள். இவங்க எல்லாருமே இந்திய குடிமகன்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு இப்போ வந்திருக்கு. இப்போ இதுக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு இன்கேஸ் சில பேர் விடுபட்டு போயிருக்கலாம், சில கரெக்டாகவே விடுபட்டு போயிருக்கலாம், அவங்க எல்லாருமே திரும்பி நம்ம சேர்க்கறதுக்கு அதுக்கு ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. அதனால தேர்தல் துறை, இந்திய தேர்தல் துறை அருமையாக வேலை செஞ்சிருக்காங்க. தேர்தல் துறையில் வேலை செஞ்ச அத்தனை அதிகாரிகள், ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ், ஏஇஆர்ஓ, ஆர்ஓ எல்லாருக்குமே, ஈவன் பிஎல்ஓ அவங்களோட செயல்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாருக்குமே இந்த தருணத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம்.